ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்ப தமிழ் பிடி சார் மூவி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஸோ அதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ படத்துல அவர் என்னமா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரோ அதே போலதான் நம்ம வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிராவல் பண்ணியிருப்போம். நம்ம எவ்வளவு படங்கள் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அந்த படத்துல அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்து வராத மாரி இருக்கும். ஆனா இப்ப தமிழ் அவர்கள் நடிச்சாலுமே நம்ம ஸ்கூல் லைஃப்ல எப்படி வாழ்ந்திருக்கோம், நம்ம குடும்பத்துல எப்படி இருந்திருப்போம், நம்ம காலேஜ் போகும்போது எப்படி இருந்திருப்போம், நம்ம வேலையில இருக்கும் போது எப்படி இருந்திருப்போம், அந்த ஒரு சூழ்நிலை எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே சூழ்நிலை தான் அவரும் வாழ்ந்துட்டு அதே மூலத படமும் எடுத்துட்டு வச்சிட்டு இருக்காரு. அப்படி வந்த ஒரு படம் தான் பாத்தீங்கன்னாக்கா பிடி சார். அந்த படம் எப்படி இருக்குன்றத வீடியோ தொடர்ந்து பார்க்க போறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதி படங்கள் நம்ம எடுத்துட்டாலுமே அது உள்ள போனாக்கா சோ போரே அடிக்காது. ஃபுல்லா வாய் சிரிச்சு சிரிச்சு பாத்தினாக்கா நம்ம வாய் பாத்தினாக்கா சோ அந்த அளவுக்கு வலிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் சிரிக்க வைப்பாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு காமெடிய நடிகராகவும் நல்ல மியூசிக் போடக்கூடிய ஒரு நடிகராகவும் அதே போல பல படங்கள் பாத்தீங்கன்னா அவர் நடிச்சிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய பிடி சார் அப்படின்ற ஒரு படம் பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் போல இருக்கு. என்னோட வாழ்க்கை நான் சொல்லிக்க முடியாது, உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். பிடி சார்ன்றது சின்ன குழந்தைல நம்ம படிக்கலாம் கூப்பிட்டாக்கா நம்ம யாருமே போக மாட்டோம். ஒரு வாட்சர் நம்ம வரலனாக்கா எப்பா வரல நம்ம ஃபுல் என்ஜாய்மெண்டோட இருக்கலான்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது நம்ம அப்படியே உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படிதான் பாத்தீங்கன்னா பிடி சார்ல எடுத்து வச்சிருக்காங்க. பிடி சார் அந்த படத்துல ஆதிக்கு ஒரு லவ் இருக்கும். ஆனா அந்த லவ்ல இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய ரெண்டு லவ்வர்ஸும் பார்த்தோன்னா சேரக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஜோசிகார் சொல்லுவாரு. அதை சொல்லி கேட்டு இவங்க பார்த்தோன்னா நடக்கக்கூடிய அந்த கதை பாத்தீங்கன்னாக்கா செம்ம அற்புதமா சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. பிரசாந்தோடைய அப்பா நடிச்சிருப்பாரு. அவரு தான் பாத்தீங்கன்னா எச்சாமாவும் இருப்பாரு. ஓகேங்களா? அவர் இருந்துட்டு சோ பிடி ஆச்சாரியர் ரொம்ப தப்பு பண்ணுவாருன்றதுனாலே அவர் பாத்தீங்கன்னா வேலை விட்டு தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அற்புதமாக ஆக்ஷன் பிலிமாக இருக்கும் அந்த படம் முழுவதுமே. ஓகேங்களா? நல்ல சூப்பரா இருக்கு. காமெடியாவும் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் எங்கெங்க வரணும், காமெடி சீன் எங்கெங்க வரணும், லவ் சீன் எங்கெங்க வரணும், டான்ஸ் எங்கெங்க வரணும், டைலாக்லாம் எங்கெங்க பேசினா சோ படத்துல நல்லா இருக்கும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை அற்புதமாக எடுத்திருக்காங்க. செம்ம வேற லெவல் இருக்கு. பிடி சார் அப்படின்றத விட சோ ஆதி சார்ன்ட்டு நம்ம இடவரும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இந்த படத்துக்கு போலாம் போல. ஒரு பிடி பீரியட் வந்துருச்சுனாக்கா ஓகே பிடி பீரியட் வந்துருச்சுன்னா நான் ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணலான்டான்னு எல்லாருமே வெளியே போய் விளையாட ஆரம்பிச்சிருவோம். ஃபுல் என்ஜாய்மெண்டா இருக்கும். எங்களுடைய ஸ்கூல்ல பிடி பீரியட் வந்துச்சுனாக்கா அது யாருன்னா ஒருத்தவங்க சப்ஜெக்ட் எடுத்து யாருன்னா நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. யாருமே பாத்தினாக்கா விளையாட விட மாட்டாங்க. அதனாலே நம்மளுக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும். அது இந்த படத்துல பாத்தினாக்கா நல்லா சூப்பரா பாத்தினாக்கா பொருத்தமா எடுத்து வச்சிருக்காங்க. இவர் நல்லா படிச்சு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னாக்கா இவர் ஒரு ஸ்கூலுக்கு இவர் பிடி வாட்சரா போவாரு. பிடி வாட்சருக்கு போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை வரும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா எத்தனை பிரச்சனை வந்தாக்கா சரி என்ன பண்ணுன்னு கேட்பாங்க. நான் பார்த்து பார்க்காத மாதிரி வந்துருவேன் என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போவாரு. ஆனால் கூடிய சம்பவம் பாத்தீங்கன்னாக்கா இவனை பார்த்தா டார்கெட் பண்ணி ஆதியே அடிக்க ஆரம்பிப்பாங்க ஏதோ ஒரு ரூபத்துல. ஓகேங்களா? அது படத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே அந்த கதை என்ன சொல்ல வராங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. ஆனா ஸ்கூல்ல போவாரு. இவர் பிடி வாட்சர் இல்ல படிக்கிறத விட்டுட்டு எல்லாரும் பசங்களை எல்லாருமே கூட்டின்னு சோ பிடி பீரியட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ஜாய்மெண்ட் இருக்கும் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா சொல்லுவாங்க. இவர் நான் மத்த வாட்சர் எல்லாமே எப்ப பசங்களை விளையாட கூட்டின்னு போயிடுறாரு அப்படின்னு பார்த்து மிகப்பெரிய ஒரு புகார் பார்த்தீங்கன்னா மேல போய்கிட்டே இருக்கும். ஆனா ஜாலியா தான் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும் இந்த படம். நான் ஃபுல் கதையும் சொன்னேன்னா நீங்க படம் பார்க்காமலே போயிடலாம். அந்த அளவுக்கு நான் பாத்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ அதனால சொல்றேன் இப்ப தமிழா நடிச்சாலுமே படம் ஆதி அவர்கள் படம் எடுத்துக்கிட்டாலுமே செம்ம சூப்பரா இருக்கும். சோ ஃபுல் என்டமோட நம்ம காசு கொடுத்தா ஒத்தான ஒரு படம்னா ஆதி அவர்கள் நடிச்ச படங்கள் அனைத்தையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா குடும்பத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வச்சு படம் எடுப்பாரு. மத்தவங்கள மாதிரி ஒரு படம் நடிச்சுக்கிட்டாலுமே அதுல கம்பல்சரி ஒரு ஆபாசமான ஒரு கண்டென்ட் இருக்கணும், இல்ல ஆபாசமான ஒரு பாடல் இருக்கணும், இல்ல ஆபாசமாக ஒரு நடனம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா ஹீரோவும் நினைப்பாங்க, எல்லா டேரக்டரும் நினைப்பாங்க. ஆனா ஆதி படங்கள் நம்ம எடுத்துட்டாலுமே ஒரு படத்துல கூட அந்த மாதிரி தவறுகள் நம்ம பார்த்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்தோட எல்லாரும் பார்க்கணுன்ற எண்ணத்திலேயே அவர் பாத்தீங்கன்னாக்கா சோ இது போல தவறுகள் செய்யாம இருக்கிறாரு. ஓகேங்களா? சோ மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா செம்ம அற்புதமா சூப்பரா வந்திருக்கு. சோ நம்மளுடைய வாழ்க்கையில பாதி அர்ப்பணிச்ச கூடிய ஒரு படம் பாத்தீங்கன்னாக்கா அது இந்த படம் தான். சோ அனைவரும் தியேட்டர்ல போய் பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சோ சூப்பரா இருக்கு. ஆனா சும்மா செக்ஸியான ஒரு வீடியோ போடுறாங்க, இல்ல ஆபாசமாக ஒரு கண்டென்ட் காமிக்கிறாங்க, இல்ல கண்டென்ட் ஆபாசமா பேசுறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுக்குற மாதிரி. ஆனா மத்தவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்க மாட்டீங்க. அது ஏன்னு தான் தெரியல. உங்களின் ஒருத்தனாக பேசுகின்ற நின்றும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனல் மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. அதனால ஷேர் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.